வீரமணி என்ன பண்ற? கழட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? காயில் வீட்டு காயில் வீட்டு காயில் போயிடுச்சா? நீ டாக்டரா? எலக்ட்ரானிக் டாக்டரு, மெஷினரி டாக்டரு. இல்லை தட்டிட்டு கூட கட்டிடலாம்டா. அப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சாப்பிட்டு அப்படி தட்டோம்னா போயிடும். இல்லை 4 லட்டு கட்டிட்டு நீ தனியாக எக்ஸ்ட்ரா போட்டு தானே சுத்தியெல்லாம் எடுத்துறானே. அதில் என்ன தர்றாரு? அதில் சுத்தியலா? சுத்தியல் எங்க? பெரிய சுத்தி என் பையில இருக்கா? அது எங்க தட்டு ஆப்ரேஷன் தட்டில் இருந்துக்கிட்டு கத்திரிக்கோல் எடுத்துருவா, சிசர் எடுத்துருவா, பைப்பு கட்டு அப்படிங்கிற மாதிரி சுத்தியல் எடுத்துருவா, அதை எடுத்துருவாங்கிற. பைப்பு கட்டு தண்ணி குருடாயில் வருது வெளியில. அங்கே பைப்பை பார்த்தியா இல்லை பார்க்கணுமே நீ? வெறும் குருடாயில் கணக்கில் தான் வருது. பைப்பெல்லாம் கை வச்சு கழட்டோம்ல. கடையை எல்லா பைப்புமே இது போட்டு தானே கழட்டணும். கையை பிடிக்க முடியல பைப்பு. கட்டையே தேவையில்ல. இல்லை இல்லை அதில் தண்ணி வரும்போது தான் குருடாயில் வருது. இப்படி சின்ன திருப்பி அந்த பைப்பு இல்லையா? மோட்டர் ஏற்றுதுன்னா வெறும் பில்லா ஏற்றி கொண்டாந்து போட்டு வச்சுருக்கீங்களா? தென்னந்தோப்புக்குள்ள அப்புறம் என்ன? ஃபிஃப்டி அதான் நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் மாதிரி சீரியஸாக உள்ளவங்களை கொண்டாந்து ஆப்ரேஷன் தேட்டரில் அட்மிட் பண்ணியாச்சு. நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் க்யூர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது உங்கள் வேலை. எங்கிட்ட கொடுத்து கூடாது மாதிரி. அவர்கிட்ட தென்னை மட்டை போட வேண்டாம்னு சொன்னாலும் கேட்குறாரு. அவரை கேட்க மாட்டாரு. அவர் தான் அவர். அப்புறம் அங்கிருந்து வேற எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை. நான் எழுதுறேன். இதை வந்து கவுத்தாங்க இதில் போட்டோமா வேறு பேஸ்ட்டு உள்ள வரும். இந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு இந்த பெஸ்ட்டு தான். ரெண்டு பேஸ்ட்டு இப்போ தானே கையில் கட்டினீங்க போன வருஷத்தில்? 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் கூட அவ்வளோ அப்படின்னு சொன்னார். பேஜ் ஒர்க்கு தான் நினைக்கிறேன். இல்லை கலக்குது. கலக்குதுண்ணே. பாடி எடுத்தும் வருது, கலக்குது. அது குண்டு பல்பு கிடைக்கல. சீராட்டில் பார்த்தியா? இந்த வெள்ளை எல்இடி பல்பு இருக்கும்ல, வெள்ளை பல்பு. அதுலண்ணா சரி அது கலக்குமா? சரி ரைட்டு. அது கலக்குமா? அது கலக்குன்னா ரைட்டு. அதனால ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு திருப்தி ஆகிடும்ல காயில். ஆனால் பாடி எடுத்து பக்காவாக வந்தது. பாடி எதுவும் வெளியில தூக்கி வச்சோமே. இதாக எடுங்க. பைப்பர் கிட்ட இந்த இங்கேண்டா இது வேறு தள்ளி பண்ணு. பைப்பு இந்த இதுக்கு இதிலே போட்டுட்டேடா காட்டுறதுக்கு. அதில் போட்டேன். நீங்கள் தானே எடுத்து போட்டியா? நீ தானே எடுத்து போட்டியா? நான் தான் போட்டேன். இது உள்ள போகிறதுக்கு இதில் போட்டேன். போலையா? அடி வாங்க. இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்துட்டு அப்புறம் வாஷெல்லாம் உருவிட்டு அப்புறம் கட்டிடலாம். இது போட்டுருக்கு. இதே மோட்டர் ஒரு தண்ணி ஊற்ற முடியல. திருப்பிலிங்க சுத்து திருப்பிலிங்க. சின்ன அது உள்ள கொத்திருந்தா
அவங்ககிட்ட இன்னொரு பழைய திருப்பில் அதில் நீட்டு திருப்பி இருக்கிறாங்க, அதை எடுத்து விட்டு இதை எடுக்கிறேன். பழைய திருப்பில் இன்னொன்று நீட்டு திருப்பியாக இருக்குங்க. நாளைக்கு நீயும் வீரமணியும் இந்த மோட்டர் இதுவா தூக்குங்க. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு எப்படி நாங்கள் பார்த்து சாலவர் பண்ணல, அது கருப்பு ஓசு, நீங்கள் 2 பேரும் விவரமாக நாலு தான் செட் ஆகும். நீ எவ்வளோ குயிக்காக வரீங்களாடா? தூக்கிட்ட ஏன் வேலை இருக்குது, சில்லற நல்லா 2 3 வேலை இருக்குது. காலையில் தூக்கிட்டுனா அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு எத்தனை மணிக்கு நீ வருவ? நீங்கள் வெயிலில் வாங்கினா வெயில் இல்லாமல் செய்கிற மாதிரி ஐடியா பண்ணுங்க. காலையில் நம்ம வெயிலுக்கு நிப்பாட்டிடுவோம் வேலையை, வெயிலுக்கு வேலை வேணாம். வெயிலுக்கு நிழலா இருக்க இடமா பார்க்கணும். இல்லை அங்கே நேரில் தான் ஒன்று பண்ணுவோமா, அந்த இடம் கொஞ்சம் ஒரு இப்போ ப்ளக்ஸ் 4 நாள் 5 நாளுக்கு 5 நாள் பிரிச்சு கட்டலாம்னு சரியா? மேலே கட்டி விட்டு அப்படியே உனக்கு அனர்த்தம். அது இல்லை, அது மாதிரி கட்ட ஹைட் இருக்குல்லடா உனக்கு 15 அடி ஹைட்டு. வாங்கி வைக்கலாம், நம்ம டயர் வண்டி எடுத்து போகிறோம்ல, அது போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு எப்படியாவது டிராக்டர் சீர் பண்ணிடணும். எங்கே கிடக்கிட்ட அது? அங்கே தான் கருக்கடி போட்டு போகிறேன். அவங்க ஒர்க் ஷாப் திறக்கவே இல்லை இன்னைக்கு. சரவண வில்றா அவர்கிட்ட கிடக்கு பஞ்சர் கடையில் கிடக்கா? பஞ்சர் கடைக்காரன் திறக்கல, அவர்கிட்ட வெல்டர் கடையில தான் கிடக்கு. கடைசியில் லைட்டு பிடிக்க வச்சுட்டேன். வேற என்ன பண்றது, வேலிதான்ற. செப்போமண்ணா கோயிலுக்கு வர போனாங்க. இதுக்கு வீரமகளுக்கு இதுக்கு போயிடணும். நான் ரெகுலர் மண்டபம் அப்படி இல்லை, ரெகுலர் போனாங்க. அப்படி அட்டன்ஸ் போட்டுருந்தா நான் போகணும், நாங்கள் போவோம். அவங்க அண்ணன் ஒரு மூர்த்தி உன்ன மாதிரி இருந்தாரு அவரும். மூர்த்தி சிங்கமுத்து எல்லாம். மூர்த்தி சிங்கமுத்து அவர் இவரே அண்ணன், அவரு மாமா. அவர் சும்மா வருவாப்புலங்க. தெரியும் தெரியும், அவங்களுக்கும் அதில் ஒன்றும். அது கிடா வெட்டினாங்க, ஒரு கடை 2 தடவை ஓங்கி வெட்டுறாங்க. ஒரு கடை ஒரு ஆடு வெள்ளை ஆடை பொட்டாட்ட உங்களுக்கு அதா இல்லை அவங்க இல்லை, இந்த வருஷம் சாமி தூக்கி அங்கேருந்து வரும்ல இளங்கோயிலேருந்து குறுக்க அந்த காவு கொடுப்பாங்கல்ல. அது வந்து யார் தைக்கி கொட்டை அளவுல வடை கொடுத்து பொதுவாக கிராமத்துலேருந்து வெட்டுவாங்க அந்த ஒரு கடை. சாமி தூக்கி அங்கேருந்து இங்கே வருதுல்ல. எடுத்துட்டேன். சரி இல்லை அப்படியே அடி அடி புஷு கொஞ்சம் டைட் பிடிக்குது, அழுக்கு இருந்து டைட் பிடிக்குது வேற. அதனால தான் அதை போகல. மோன் இப்படி திருப்பி வைங்க, இப்படி திருப்பி வைங்க. கை எங்கள் தென்னமரத்தில் அடிக்குது. தென்னை மரத்துக்கு இல்லை உள்ள லாக் ஆகிடுச்சு இந்த இது. என்ன ஒன்று பண்ணுறீங்க, இப்படி தூக்கி வச்சுக்கலாமா மோட்டரை? இப்படியே ஏய் மோட்டர் இப்படி தூக்கி வச்சுக்கலாம். மேலே விடும். இல்லை வலுவாக விடல அதுக்கு. அடி வலுவா அடி. ரொம்ப வலுவாக அடிச்சானா எனக்கு கை பேத்து. அதான் ஒன்றும் இல்லை, மோட்டர் தூக்கி இப்படி வைக்கலாம். பிரிஞ்சிச்சு தெரியல. இல்லை என்ன புரியல. பூச்சி விடுது, மோட்டர் தூக்கி திருப்பிடா. இப்படி தூக்குனா திருப்பு, அந்த திருப்பி இதுக்குள்ள தான் எனக்கு ஏன் திருப்பில் இல்லை அது தான். அடி வேமாடி. பெரிய இங்கே விட்டுருக்கு இந்தா அடி. இங்கே லைட் அடிப்பா. சரி சரி, அதுவும் முக்கியமானது தான். அதை காட்டும் மாதிரி அதை காட்டணும். இப்போ யூடியூப்பில் எல்லாமே தமிழ்நாடு போகிற பார்க்குறாங்க, இந்தியா போகிற உலகம் முறை பார்க்குறாங்களா? உலகம் முறை வைப்பாங்க. அப்போ சிங்கப்பூரில் பார்ப்பாங்கடா. வீரமணி வந்து போயிட்டு போடுறோம் ட்ரைனிங். அவர் டாக்டர் ட்ரைனிங் வர்றாரு. இப்போ மெயின் வந்து நீங்கள் தான் ட்ரெயினர், நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறாரு அவர். இதெல்லாம் லைவாக போட்டு விட்ருக்கலாம் போல. அது வேணாண்டா, அது விட்றதுடா. எந்த மோட்டரும் போல அழுக்கா போல கருப்பாக வந்ததுலன்னு. சரி அப்படி
ஏய் புஷ் எதுவும் சேர்க்கலாம் இல்லைல்ல இன்னும் கட கடன்னு சவுண்டு வருது. கொடங்க இது இங்கேருந்து அடிக்கவா? அடி அந்த மாதிரி அவன் தள்ளும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. அடி உள்ள ஆரம்பிச்சிரு. நான் போயிருக்கு கோருக்கிற வருஷத்தான்னு தெரியல. தள்ளி விடுங்க. கூட காலை பற்ற வச்சு கூட 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 போகுது. நல்ல மனுஷன் அவனுக்கும் கெட்டு போவாரு. அவங்களுக்கும் அது வீட்டுக்கு அவர் எல்லா செலவும் ஒன்றா இது செட்டு வேற போட்டுட்ருக்காரு. நேற்று ஆரம்பிச்சிரு பால்டா ஆரம்பிச்சூர் பால்ட்டு செத்துக்கு இது மாதிரி அடித்து தேஞ்சிருக்கூடாது. தேஞ்சிருக்கக்கூடாது. இந்த காப்பர் ஒயர் தெரியுது. இல்லை அதுக்கு சொல்லலை. இது இதாருண்ணா இங்கே பாருண்ணா எவ்வளோ பள்ளமாக இருக்கு பாருண்ணா. ரவுண்டில் சுற்று வெளியேடு சுத்த அப்படியே ரவுண்டில் இங்கே சொல்ல விழுந்துருச்சுண்ணா. இல்லை போடு உள்ள கோர் வளைஞ்சிதான்னு பாரு. கீழே வைடா, கீழே பயப்படா வைடா, கீழே அப்படியே வைடா பயப்படா. உள்ள அடி கோர் வளைஞ்சிதான்னு பாரு. காலு கை இல்லை இல்லை காலை மேலே வைக்கிற கோர் உள்ள வளைஞ்சிதா பாரு. தெரியுதா? தெரியுது. உள்ள கட்டு கோர் தான் வளைஞ்சிருக்கு. சொல்ல அடிச்சிருக்கு. அங்கே ஆட்டி காட்டல இல்லை நீங்கள். நீங்கள் சேக் பார்க்கல தானே? இல்லை என்ன இப்படி அடிச்சிருக்கு. சொல்ல அடிச்சிருக்கு. ஏன்னா இவன் தள்ள உடனே குறை குறை இந்த சவுண்டு கட்டுச்சு. அந்த சவுண்டு வரக்கூடாது. மோட்டர் என்ன சுகரா போகிறது இல்லை இவ்வளோ ஃப்ரீயாகவும் விட்றா போய் தள்ளாது. இல்லை விவரத்தை சொல்லிடுறீங்களா? ஏண்ணா ஆமாம் அப்படியே சொல்லணும். அண்ணா பூனடு ஏன்னா இந்த அளவுக்கு ஓடி இருக்க. அதனால தான் காயில் போனது. ரொம்ப மோசமாக இருக்கு. கை நல்லா இருக்கு. அவரை வாங்க. கோர் அடிச்சு ஓடி இருக்கு பாரு. அடிச்சு தேய்ச்சிருச்சே. ஆமாம். இப்போ இது ஆகாது. பேஷண்ட் டெத் ஆகிட்டாப்ல. புதுசு தான் நம்ம